வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சுஜித். சுங்கப் பணிப்பாளர் மீது குற்றச்சாட்டு இருந்த போதிலும் சேவை நீடிப்பு வழங்குவது ஏன் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். சுங்கத்திலிருந்து எந்தவித பரிசோதனையும் இல்லாமல் 309 கொள்கலன்களை வெளியேற்றியதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படும் அதிகாரியை ஜனாதிபதி சுங்கத்தின் பணிப்பாளராக நியமித்துள்ளதுடன் தற்போது அவரது சேவை காலத்தை நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை அரச ஊழியர்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். சுங்கத்தில் இருக்கும் பரிசோதனை எதுவும் இல்லாமல் 309 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை குழு ஒன்றை நியமித்து விசாரணை அறிக்கையும் கையளிக்கப்பட்டு 4 மாதம் ஆகின்ற போதும் இதுவரை அந்த அறிக்கையை அரசாங்கம் வெளியிடவில்லை. அதனால் குறித்த விசாரணை அறிக்கையை நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்தோம். நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பித்த அறிக்கையை அரசாங்கம் நிராகரிக்கவில்லை. அதே நேரம் ஜனாதிபதி அமைத்த விசாரணை குழுவின் அறிக்கையில் சுங்க திணைக்களத்தின் அதிகாரிகள் பலருக்கு எதிராக குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுகின்றது. அதில் தற்போதைய பணிப்பாளருக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளாமல் ஜனாதிபதி இவருக்கு சுங்கத்தின் பணிப்பாளர் பதவி வழங்கியிருக்கிறார். ஜனாதிபதி நியமித்த குழுவினால் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கும் ஒருவரை எப்படி பணிப்பாளராக நியமிக்க முடியும்? அது நியாயமா என கேட்கின்றோம். குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டுள்ள ஒருவருக்கு அரசாங்கம் பதவி உயர்வு வழங்குவதாக இருந்தால் அவர் அரசாங்கத்திற்காக செயற்பட்டு இந்த 309 கொள்கலன்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். அதற்கு பிரதி உபகாரமாகவே இந்த பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதே நேரம் சுங்க பணிப்பாளரின் சேவை காலம் 4ஆம் தேதியுடன் முடிவடைகின்றது. இந்த நிலையில் அந்த பதவிக்கு வருவதற்கு தகுதியான திறமையான பலர் அங்கு இருக்கும் நிலையில் சுங்க பணிப்பாளரின் சேவை காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிப்பதற்கு ஜனாதிபதி அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பிக்க இருப்பதாக நமக்கு அறிய கிடைக்கின்றது. ஜனாதிபதி எதிர்க்கட்சியில் இருக்கும்போது கடந்த அரசாங்க காலத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். இவ்வாறான நடவடிக்கையில் திறமையான ஏனைய உறுப்பினர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போகிறது என விமர்சித்து வந்ததுடன் தமது அரசாங்கத்தில் அரச ஊழியர்கள் அவர்களின் திறமைக்கேற்ப அவர்களுக்குரிய இடம் வழங்கப்படும் என தெரிவித்து வந்தார். அத்துடன் அண்மையில் போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட 2 கொள்கலன்கள் கைப்பற்றப்பட்டன. அந்த கொள்கலன்களை கொண்டு வந்தவர்கள் பலரும் கைது செய்யப்பட்டனர். ஆனால் சுங்கத்தில் இருந்து இந்த 2 கொள்கலன்களையும் விடுவித்தவர்களை இதுவரை ஏன் கைது செய்யவில்லை? இது தொடர்பில் அரசாங்கம் எந்த தகவலையும் தெரிவிப்பதில்லை. இந்த கொள்கலன்களை விடுவிக்குமாறு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்தது யார் என்பது தொடர்பில் அரசாங்கம் ஏன் விசாரணை மேற்கொள்ளாமல் இருக்கிறது என்பதை எமக்குரிய கேள்வியாகும். அரசாங்கம் ஏன் இதை விடை மறைக்கிறது? எனவே அரசாங்கம் சுங்க பணிப்பாளருக்கு குற்றச்சாட்டு இருந்த போதும் பதவி உயர்வு வழங்கியுள்ளதுடன் தற்போது சேவை நீடிப்பு வழங்கி அவர் மூலம் எதிர்காலத்தில் இன்னும் உதவிகளை சுங்கத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறது என சந்தேகம் எழுகிறது. මැතිවරණ වේදිකාවල් වල කතා කරපු අයට පවා ලේකම් තනතුරු පවා දීලා තිබෙනවා. එතකොට දැන් මේ අනුර කුමාර දිසානායක ජනාධිපතිවරයා පහුගිය ආණ්ඩු කාලවලදී ඒ ආණ්ඩුවල ඉන්න ජනාධිපතිවරු ඇමතිවරු මේ පත්වීම් කරනකොට யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த நபர் உள்ளிட்ட 6 பேர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் ஒருவர் யாழ்ப்பாண நகர் பகுதியில் இடம்பெற்ற வழிப்பறி கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்பது தெரியவந்தது. அவரிடம் போலீசார் முன்னெடுத்த மேலதிக விசாரணைகளின் போது கொள்ளையடிக்கப்பட்ட சங்கிலி மற்றும் கொள்ளையடிக்க பயன்படுத்திய 2 மோட்டார் சைக்கிள்கள் மீட்கப்பட்டன. இந்நிலையில் 6 பேரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் வாகனத்தில் தீப்பரவல் ஏற்பட்டது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதனின் வாகனத்தில் திடீர் தீப்பரவல் பதிவாகியுள்ளது. வாகனம் மன்னார் வீதியில் பயணித்த போது வவுனியா பட்டாணிச்சி புளியங்குளம் பகுதியில் மின்சாரம் சீரின்மை காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டது. அதனை அடுத்து வாகன சாரதியும் அப்பகுதியில் நின்றவர்களும் துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தின் போது வாகனத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பயணிக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது. வடபகுதி கடற்பகுதியில் கைது செய்யப்பட்ட 31 இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். வடபகுதி கடற்பகுதியில் நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று அதிகாலை வரை கைது செய்யப்பட்ட 31 இந்திய மீனவர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் விளக்கமறியல் உத்தரவை நேற்று பிறப்பித்துள்ளது.
31 இந்திய மீனவர்களும் 3 படகுகளுடன் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அதனையடுத்து அவர்களை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். கனடாவில் வசிக்கும் நபர் ஒருவர் தொலைபேசியூடாக தனக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக தனது முறைப்பாட்டில் பதிவிட்டுள்ளார். அதேவேளை நீர்கொழும்பு பகுதியில் நபர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தொடர்பு இருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பகிரப்பட்டு வருவதும், தற்கொலை செய்து கொண்ட நபருக்கும் பெண் ஒருவருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தொடர்பு இருப்பதாக தனது யூடியூப் தளத்தில் கருத்துக்களை பதிவு செய்த யூடியூபர் ஒருவருக்கு எதிராக மன்னார் நகரசபை தவிசாளர் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் நரவலிக்குளம் கிராமத்தில் பல வருடங்களாக தீர்க்கப்படாமல் உள்ள காணி பிரச்சினைக்கு வடக்கு ஆளுநர் தீர்வை வழங்க வேண்டும் என அப்போது மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தின் நானாட்டான் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட நரவலிக்குளம் கிராமத்தில் பல வருடங்களாக தீர்க்கப்படாமல் உள்ள காணி பிரச்சினைக்கு வடக்கு மாகாண ஆளுநர் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நரவலிக்குளம் சித்த ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு முன்பக்கமாக உள்ள அரசு காணியை நரவலிக்குளம் கிராமத்தில் புதிதாக திருமணம் முடித்த குடும்பங்களுக்கு வழங்குமாறு பல வருடங்களாக வேண்டுகோள் விடுத்தும் தமது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு அயல் கிராமத்தில் உள்ள ஒரே குடும்பத்தை சேர்ந்த சிலருக்கு காணி வழங்கப்பட்டுள்ளதாக நரவலிக்குளம் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். போயிருந்தோம் அங்க எங்களுக்கு எந்த விதமான தீர்வு கிட்ட இல்ல. அவங்க அந்த தனிப்பட்ட குடும்பத்திற்கு மட்டுமே தான் ஆதரவா அவங்க கோரிக்கைகளை வழங்கி அவங்களுக்கு ஆதரவு தான் செயற்படுறாங்க. போலீஸ் நிலையத்துக்கு போனாலும் போலீஸ் சொன்னவங்க 2 தரப்பை உள்ள இறங்க வேணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல இதை மதிச்சு நாங்க இந்த காணிக்கு இறங்காம இருந்தாலும் இவங்க அடாவடியா இங்க இதுகளை சுத்தப்படுத்துறது, எரிக்கிறது, இரவுல தூண்கள் போடுறது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. இந்த 40 குடும்பத்துக்குமே தீர்வு என்பது இல்லை. அதனால கௌரவ ஆளுநர் அவர்களே இதற்குரிய தீர்வினை எங்களுக்கு பெற்று தருமாறு ஊர் மக்கள் சார்பாக உங்களிடம் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பிரதேச செயலகம், மாவட்ட செயலகம், வடமாகாணம் அனைத்து இடங்களுக்கும் நாங்கள் கடிதங்களை கொடுத்து கூட இதற்கான தீர்வு வரவில்லை. கிட்டத்தட்ட 2005ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் பிரச்சனை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அயல் கிராம மக்களினால் காணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதேச செயலகமானது 2023ஆம் ஆண்டு இதற்கான காணியை ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த முழு காணியையும் கொடுத்துள்ளது. இது வயல் காணி என்று கொடுத்துள்ளார்கள். ஆனால் இது ஒரு மேட்டு காணி, பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது. பிரதேச செயலகத்தில் போனால் சொல்றார்கள் 2 தரப்பையும் கூப்பிட்டு கதைப்போம் என்று. ஆனால் இற்றை வரைக்கும் 2 தரப்பையும் கூப்பிட்டு கதைக்காமல் ஒருபட்ச முடிவு எடுத்து சகல காணிகளையும் அயல் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இதில் ஒரு மதகுருவும் இந்த காணி சம்பந்தமாக உள்ளடங்கி இருக்கின்றார். வவுனியா மாநகர சபையினால் அங்காடி வியாபாரிகளுக்கு 135 கடைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. வவுனியா மாநகர சபையினால் 135 அங்காடி வியாபாரிகளுக்கு கடைகள் ஒதுக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருவதாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் அறிய முடிந்துள்ளது. வவுனியா மாநகர சபை அமைக்கப்பட்ட பின்னர் வவுனியா இலுப்பேடி மற்றும் நகரை சூழ்ந்த வீதியோர அங்காடி வியாபார நிலையங்கள் அகற்றப்பட்டன. அவ்வாறு அகற்றப்பட்டவர்களுக்காக வவுனியா போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக 60 வியாபாரிகளுக்கும் மாநகர சபை முன்பாக அமைந்த காணியில் 75 வியாபாரிகளுக்கும் கடைகள் ஒதுக்கப்பட்டு வருகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா ரவிகரன் மன்னார் பனங்கட்டி கொட்டு மீனவர் சங்கத்தினரை சந்தித்துள்ளார். கன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா ரவிகரன் நேற்று மன்னார் பனங்கட்டி கொட்டு மீனவர் சங்கத்தினரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். மீனவர் சங்கத்தினால் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். பனங்கட்டி கொட்டு மீனவர் சங்க கட்டிடத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு இடர்பாடுகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதன்போது தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரையும் மீனவர் சங்கத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கையளித்தனர். இந்நிலையில் பனங்கட்டி கொட்டும் மீனவர் சங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட குறைபாடுகள் தொடர்பில் உரிய தரப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வருவதுடன் குறித்த பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து அக்குறைபாடுகளை தீர்ப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா ரவிகரன் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்ட தலைவர் பாலுசாமி ஜெயக்குமார், கட்சியின் மன்னார் நகரசபை உறுப்பினர் சோமநாதன் பிரசாத் ஆகியோர் இணைந்து கொண்டனர்.
வவுனியா பல்கலைக்கழகத்தில் மரணமடைந்த மாணவனின் உடற்குற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. வவுனியா பல்கலைக்கழகத்தில் மரணமடைந்த மாணவனின் உடற்குற்று மாதிரிகள் நேற்று கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக திடீர் மரண விசாரணை அதிகாரி லா சுரேந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை வவுனியா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் மது விருந்து நீண்ட நேரம் இடம்பெற்ற நிலையில் சனிக்கிழமை காலை தகவல் தொழில்நுட்ப பீடத்தில் 1ஆம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவர் மரணமடைந்த நிலையில் பூவரசங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அனுராதபுரம் ஜெயஸ்ரீபுர பகுதியைச் சேர்ந்த 23 வயதான மாணவர் மரணமாகியிருந்தார். குறித்த மாணவனுக்கு பகுடிவதையின் போது வலுக்கட்டாயமாக மதுபானம் பருக்கியதால் மரணமடைந்துள்ளதாக மாணவனின் உறவினர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இது தொடர்பில் பூவரசங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்ததுடன் திடீர் மரண விசாரணை அதிகாரி லா சுரேந்திரசேகரன் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வவுனியா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் உடற்கூற்று பரிசோதனைகள் இடம்பெற்றிருந்த போதும் மரணத்திற்கான காரணம் முழுமையாக கண்டறியப்படாத நிலையில் அவரது இரத்த மற்றும் உடற்கூற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை மாணவர் உயிரிழந்த போது அவரது உடலில் கணிசமான அளவு மதுபான சரிவு இருந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். உயிரிழந்த மாணவனின் சகோதரி கடந்த 31ஆம் தேதி இரவு பல்கலைக்கழக மாணவர்களின் விருந்தொன்றில் சிரேஷ்ட மாணவர்கள் தனது சகோதரருக்கு பலவந்தமாக மதுபானம் வழங்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். தனது சகோதரருக்கு வேறு எந்த நோயும் இருந்திருக்கவில்லை எனவும் பல்கலைக்கழகத்தில் இடம்பெறும் பகுடிவதை குறித்து பல தடவைகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் வழங்கியதாகவும் சகோதரி குறிப்பிட்டுள்ளார். டேவிட் பீரிஸ் ஆட்டோமொபைல்ஸ் GWM ஆகியவற்றின் எரிசக்தி வாகன அறிமுகம் செய்யப்பட உள்ளது. டேவிட் பீரிஸ் ஆட்டோமொபைல்ஸ் மற்றும் GWM ஆகியன இலங்கையில் ஹைபிரிட் மற்றும் புதிய எரிசக்தி வாகனங்களை அறிமுகப்படுத்துவதற்கான மூலோபாய கூட்டாண்மையை உருவாக்குகின்றன. டேவிட் பீரிஸ் குழுமத்தின் 4 சக்கர வாகன விற்பனை பிரிவான டேவிட் பீரிஸ் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலகளாவிய வாகனத்துறையில் முதன்மை வகிக்கும் GWM உடன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டாண்மையை அறிவித்துள்ளது. இலங்கையில் ஹைபிரிட் மற்றும் புதிய ஆற்றல் வாகனங்களின் புதிய அத்தியாயத்தை அறிமுகப்படுத்துவது இந்த கூட்டாண்மையின் நோக்கமாகும். இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு அண்மையில் டேவிட் பீரிஸ் ஆட்டோமொபைல்ஸின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் டேவிட் பீரிஸ் குழுமத்தின் மூத்த உறுப்பினர்களான குழும தலைவர் மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளர் ரோஹன திசாநாயக்க மற்றும் டேவிட் பீரிஸ் ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மகேஷ் மற்றும் விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல் தலைவர் யசந்தா பேகோன் ஆகியோர் கலந்து கொண்டனர். GWM நிறுவனத்தின் பிரதிநிதிகள் இனிய வழியில் நிகழ்வில் இணைந்து கொண்டனர். இந்த கூட்டாண்மை புத்தாக்கம், நம்பகத்தன்மை மற்றும் நிலைத்த தன்மை ஆகியவற்றின் மூலம் நாட்டின் போக்குவரத்து துறையின் நிலப்பரப்பை மறுவடிவமைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. உலகளாவிய முன்னணி நிறுவனம் தேசத்தின் முன்னணி நிறுவனத்துடன் இணைகிறது. இந்த புதிய கூட்டாண்மை உலகின் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இயங்கும் GWM-இன் உலகளாவிய பொறியியல் சிறப்பையும் 4 தசாப்தங்களுக்கும் மேலான டேவிட் பீரிஸ் ஆட்டோமொபைல்ஸின் நம்பகத்தன்மை மற்றும் எளிமையான அணுகல் கொண்ட பாரம்பரியத்தையும் ஒருங்கிணைக்கிறது. இந்த ஒத்துழைப்பின் மூலம் இலங்கையில் உள்ள வாடிக்கையாளர்கள் இனிமேல் நவீன தொழில்நுட்பம் மற்றும் அன்றாட பயன்பாட்டிற்கு ஏற்ற தன்மை கொண்ட ஹைபிரிட், பிளக்-இன் ஹைபிரிட் மற்றும் முழு மின்சார வாகனங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆஸ்திரேலியாவில் ஹெவல் H6 ரக வாகனங்களுக்கு வழங்கப்பட்ட 5 நட்சத்திர என்கேப் பாதுகாப்பு தரச்சான்றிதழின் உறுதியுடனும் உலகின் சவாலான சந்தைகளில் கிடைத்த அனுபவத்துடனும் GWM நிறுவனம் இலங்கை சாலைகளுக்கு சிறந்த செயல்திறனையும் மன அமைதியையும் கொண்டு வருகிறது. கோவிட் மோர் என்ற GWM-இன் உலகளாவிய பிராண்ட் தத்துவத்தின் கீழ் இந்த முயற்சி இலங்கையில் உள்ள ஓட்டுநர்களுக்கு செயல்திறன் மற்றும் எரிபொருள் திறன் ஆகிய இரண்டிற்கும் இடையே தேர்வு செய்ய வேண்டிய நிலையை நீக்கியுள்ளதுடன் புத்திசாலித்தனமான ஒன்றிணைக்கப்பட்ட மற்றும் அதிக வன பாதுகாப்பு கூட்டு செயற்பாட்டு பிரிவு அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. 1995 என்ற துரித தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக வனப்பகுதி மற்றும் தொடர்புடைய சேதங்கள் குறித்து தகவல்களை வழங்கலாம் என சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையின் பிரதிநிதிகளுடன் இணைந்து வன பாதுகாப்பு என்ற கூட்டு செயற்பாட்டு பிரிவு நிறுவப்பட்டுள்ளது. இப்பிரிவின் திறப்பு விழா கொழும்பு 7 ஹெக்டர் ஹப்பே கடுவ வீதி இலக்கம் 7 அமைந்துள்ள சுற்றாடல் அமைச்சின் வளாகத்தில் சுற்றாடல் அமைச்சர் வைத்தியர் தமிக பட்டபந்தி தலைமையில் பிரதியமைச்சர் ஆண்டன் ஜெயக்குடியின் பங்கு பெற்றதுடன் இடம்பெற்றது. 24 மணி நேரமும் செயல்படும் துரித அழைப்பு சேவை மூலம் இந்த நடவடிக்கை பிரிவு சுறுசுறுப்பாக இயங்கும். இலங்கையின் வனப்பகுதிகளுக்கும் அது தொடர்பான சேதங்கள் குறித்தும் 1995 என்ற இலக்கத்தின் ஊடாக பொதுமக்கள் இந்த நடவடிக்கையை பிரிவிற்கு தகவல்களை வழங்க வாய்ப்புள்ளது. சேனநாயக்க அரசியல் பீட தமிழ் பிரிவு அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது.
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்ரனவை பிரதானியாக கொண்டு புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட டிஎஸ் சேனநாயக்க அரசியல் பீடத்தின் தமிழ் பிரிவு அங்குரார்ப்பணம் மற்றும் கட்சி தலைமை செயலகத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி தமிழ் பிரிவு அலுவலக திறப்பு விழா என்பன எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இடம்பெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துவ பண்டார, புத்திக பத்திரன, டிஎஸ் சேனநாயக்க அரசியல் பீட தமிழ் பிரிவு தலைவர் கலாநிதி ஜனகன் விநாயகமூர்த்தி, தமிழ் பிரிவு ஆலோசகர் ஜோன் ரா, கொழும்பு மாநகர சபை உறுப்பினரும் கட்சியின் பிரதி செயலாளர்களில் ஒருவருமான உமாச்சந்திர பிரகாஷ் உட்பட அமைப்பாளர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.